நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். ஆமென். நெகேமியாவுடைய தகப்பன் பேர் என்ன? ஆலியா தெரியும். ஆமென். அகலியா தெரியாது. எல்லாம் சொல்லுங்க. நெகேமியாவினுடைய தகப்பன் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க ஐயா. வாரத்தில் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அது பேசுவோமே வசனத்தை. சொல்லுங்க. அகலியா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த நெகேமியாவினுடைய இந்த சரித்திரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கிருந்து ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுவோமே. ஆமாம், எங்கேருந்து ஆரம்பிக்குது? இன்ட்ரோடக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? சில சமயம் நான் ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெயராஜுடைய மகன் பாஸ்டர் ஷுமேக்கர் அப்படின்வாங்க. ஆமென். சரி, அந்த மாதிரி நெகேமியாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது எப்படி இன்ட்ரோடக்ஷன் நடக்குது ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா, அகலியாவினுடைய குமாரனாகிய நெகேமியா. நெகேமியா சன் ஆஃப், சொல்லுங்க பேசுங்க. நெகேமியா சன் ஆஃப். அகலியா பத்தி யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனா நெகேமியா பத்தி யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும், பைபிள் வாசிக்கிற எல்லாருக்கும், பிரசங்கிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா அகலியா நிறைய பேருக்கு, அகலியா என்றால் அந்த வார்த்தைக்கு அப்புறம் வேற என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நீங்க அப்படியே பைபிளை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சீங்கன்னா 1-2 சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு நெகேமியா உருவாகுவதற்கு, இந்த பூமியில பிறப்பதற்கு ஒரு அகலியா காரணமாக இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க ஒரு விசுவாசியா இங்க உட்கார்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அகலியா இருக்கிறார். மறந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அவரை. நான் சொல்றது புரியுதா? உங்களை கிறிஸ்துவுக்குள் பிறக்க செய்வதற்கு, உங்களை கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு தகப்பன் இருந்திருக்கிறார். உங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தின ஒரு தகப்பன் இருந்திருக்கிறார். யாரோ ஒருவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஆனாலும் நேத்தி பாஸ்டர் சொன்னார், ஐசக்கு என்ன சொன்னாரு? நிறைய சொன்னார் பாஸ்டர். அதுல ஒண்ணு, யாரோ ஒருவர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீ ஒரு 60 நாள் கர்த்தருக்காக நீ காத்திரு, வேற எதையும் செய்யாத, எந்த தப்பும் செய்யாத, 60 days மட்டும் நீ உன்னை ஆண்டவருக்கு விட்டு பாருன்னாருல. அது அவர் பேர் சொன்னாரா? சொல்லல. ஆனா அந்த மனுஷன் அந்த 60 நாள்னு சொல்லி இப்படி ஒரு ஐசக் டேனியல் வந்திருக்க மாட்டாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்படி ஒரு தேவனால் பயன்படுகிற ஒரு மனிதன் உருவாவதற்கு அந்த ஒரே ஒரு சிங்கிள் லைன் சொன்னார் பார்த்தீங்களா? தம்பி, ஒரு 60 நாள் நீ ஒன்றும் செய்யாதப்பா, ஒரு 60 நாள் நீ ஆண்டவருடைய பாத்துல காத்துரு, ஒரு தப்பும் பண்ணாத அப்படின்னு அந்த ஒன் வேர்டு சொன்னாரு. அவர் தாங்க அகலியா நம்ம லைஃப்ல. ஆமென். அவர் சொன்னது வேணா ஒரு வார்த்தையா இருக்கலாம், அந்த ஒரு வார்த்தையில ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உருவாக்கப்பட்டிருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய மகிமையான பாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறதே. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் சுற்றலாம், ஆனால் நமக்கு நம்மை பெற்றெடுத்த ஒரு தகப்பன், நமக்கு சுவிசேஷத்தை சொன்னவர், நமக்கு இயேசுவை சொன்னவர், அவர் ஏதோ ஒரு அட்ரஸில் பல வருஷமாக மறைஞ்சிருக்கலாம். நாம் அவரை நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை எழுதும் பொழுது அகலியாவுக்கு வேற ஒரு எந்த ஒரு பெரிய விசேஷமான எதுவும் இல்லை. ஆனாலும் நெகேமியா சன் ஆஃப் அகலியான்னு எழுதுறார் ஆவியானவர். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நம்மளை பெற்றெடுத்த, நம்மை வழிநடத்தின, நமக்காக கற்ப வேதனைப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார்களை விசுவாசிகள் நாம் மறக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த டே 1ல நம்ம கஷ்டப்படும் பொழுது, நம்ம கண்ணீர் விடும் பொழுது, நம்ம சத்துருவின் போராட்டத்தில் சிக்கி இருக்கும் போது, நம் வியாதியில இருக்கும் போது, ஒருவர் நம்மை தேடி வந்தார், ஒருவர் நமக்காய் ஜெபித்தார், ஒருவர் நமக்கு இயேசுவின் அன்பை சொன்னார். ஆமென். அவர் சொன்னதுல நம்ம விடுதலை ஆயிட்டோம், ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு அவரை விட வளர்ந்துட்டோம்.
ஆமென். நெகேமியா அவரை விட வளர்ந்துட்டாரு. இன்னைக்கு அகலியா மதிக்கப்படாமல் போயிருக்கிறார். சவுலுக்கு பாருங்க, சவுலுக்கு விடுதலை கொடுத்தது யாரு? சவுலை கண்களை சுகமாக்குவதற்கு சவுலுக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னது யாரு? ஒரு அனனியா. அதுக்கப்புறம் அனனியாவை பத்தி நம்ம வாசிக்கவே இல்லை. வாசிச்சோமா? இல்ல. ஆனா ஒரு மிகப்பெரிய பாத்திரமாய் பயன்படுத்துவதற்கு ஒரு அனனியாவை தேவன் பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்களோ அவங்கள தயவு செய்து மறக்காதீங்க. ஆமென். நன்றி அறியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் படிக்காதவர்களா இருந்திருக்கலாம், வரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வரம் வந்துருச்சு, வல்லமை வந்துருச்சு, பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, தீர்க்க தரிசனம் வருது. இதெல்லாம் வந்த பிறகு நம்ம அகலியாவை மறந்துடுறோம். ஆமென். நான் எதை இதுக்கு சொல்றேன்னா, ஏன் நான் இன்னைக்கு பேசணும்னு வரல, ஆனா அப்படி வருது வாயில. ஹல்லேலூயா. சாகிற வரைக்கும் உங்க அப்பாவுடைய இனிஷியலும் நீ இன்னாருடைய மகன்றதும் டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் வரணும். வருதா இல்லையா உலகத்துல? யார் மூலமா பிறந்த? who is your father, son of, daughter of, wife of. ஆமென். தேவைப்படுதா இல்லையா? சொல்லுங்களேன். தேவைப்படுதா இல்லையா? தேவ பிள்ளைகளே, உங்கள் தகப்பன்மாரை நீங்கள் நேசியுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவரோ கெட்டவரோ உங்கள் தகப்பனை நேசிங்க. ஹல்லேலூயா. அவர் குடிகாரரோ குடிக்காதவரோ உங்கள் தகப்பனை நேசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடினாரோ குடும்பத்தை நேசிச்சாரோ உங்கள் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இது சில பேர் கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் தகப்பனை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்கள் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் எங்கள் அப்பா முடியாமல் போகும்போது 20 வருஷம் முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கால் பண்ணாங்க. ஐயா அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இருக்கிறாரா? ஆமென். 30 வருஷம் ஆளு காணோம். அவரால் தான் ஏன் நாங்கள் சுகமானோம். ரைட்டு, சந்தோஷம்தான். 30 வருஷம் எங்கே போனேன்? 15 வருஷம் எங்கே போனேன்? ஆமென். என்ன மறைக்கிறீங்க? இன்னைக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்த உட்காந்த மாதிரி இருக்குல்ல? ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து உட்காந்த மாதிரி இருக்குல்ல? மயக்க ஊசி போடாமலே ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. தூக்கம் வந்தாவது நல்லா இருக்கும், பேசுறது காதில் விழாது. ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன், அந்த ஒரு நாளாவது விசாரிச்சாங்க, நல்லது தான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எப்போ தெரியுமா, செத்து பாடையில் கிடக்கும் போது தான் சொல்லுவாங்க. 5 நிமிஷம் இவரை பற்றி பேசுவார்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. அது அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது வந்து பக்கத்தில் உட்காந்து அந்த 10 நிமிஷம் பேசினாவே அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது சந்தோஷமா இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நமக்கு நேசிக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்களோ நம்முடைய போதகர்களோ அல்லது நமக்கு யாராவது ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவங்க காதும் கேட்காது, ஒன்றும் கேட்காது. பார்த்து சொல்லுவோம், நீ அப்போ எனக்கு இவ்வளோ சோறு போட்டியடா. அது நல்லா இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் டைம் எடுத்து போயிட்டு, அப்பா நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண அப்படின்னா அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். ஆமென். அம்மா செத்த உடனே போய் அம்மா அப்படின்னு அழுவீங்க. என்ன நீங்கள் சின்ன வயசுலேயும் ஸ்கூலுக்கு போனதுன்னு சொல்லி அழுவீங்க. அந்த அம்மா கிட்ட போய் உயிரோடு இருக்கும்போது டெய்லி ஒரு நாளாவது உட்காந்து, நீ இப்படிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணம்மா, இப்படிலாம் நான் வளர்த்தம்மான்னு சொன்னால் அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த அம்மா காதும் கேட்காது, ஒன்று போயிருச்சு மேலே. இப்போ உட்காந்து எடுக்கிற வரைக்கும் எடுக்காதீங்க, எங்கள் அம்மாவை எடுக்காதீங்கன்னுவீங்க. ஹல்லேலூயா. புரோஜனம் என்ன இருக்கு? உயிரோடு இருக்கும்போது ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்ல முடிய மாட்டோம். நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை, பாஸ்டர் செத்துட்ட பிறகு பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா உங்களால் தான் என் கட்டி சுகமாச்சு. அது உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து ஒரு சாத்துக்குடி கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம்.
நம்மளால ஐசியூல இருக்கும்போது தான் பெட்டி பெட்டி அவன் நல்லா உட்கார்ந்து இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆமென். இதுல வேற மாலை வேற, அது கடைசியில் திரும்ப எங்க தான் போடுறாங்க? அவர் மரியாதை. யாரும் நேசிச்செல்லாம் மாலை வாங்கிட்டு போறீங்களா? நேசிச்செல்லாம் யாரும் இல்லை. ஐயோ 4 பேர் 10 பேர் வெறுமையா போனா நம்மள அசிங்கமா நினைச்சிருவானே, இல்ல நம்ம கௌரவம் போயிருமே, அந்த கௌரவத்துக்காக தான் மாலை வாங்குறாங்களே தவிர யாரும் அச்சோ இப்பயாவது நம்ம நேசிச்சு போடுவோன்னு போடுறது இல்லை. ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் தகப்பன்மாரை நீங்க நேசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். சரி, சப்ஜெக்ட் போகலாம். இன்னைக்கு சபையினுடைய இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஒரு தேவ பிள்ளையினுடைய பாரம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையினுடைய பாரம். ஆமென். The burden of a leader அப்படின்னு இங்கெல்லாம் லீடர் இல்லை, இங்கெல்லாம் ஒரு விசுவாசிகளாக இருக்கிறப்படினா இதை எப்படி மாத்துறேன்? The burden of a believer, ஒரு விசுவாசியினுடைய பாரம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நெகேமியா எங்கு வேலை செய்கிறார் என்று சொன்னால், அவர் அரண்மனையிலே வேலை செய்கிறார். எங்க வேலை செய்கிறாரு? கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கை வைத்துங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏதாவது ஒரு ப்ரைவேட் லிமிடெட்ல உட்காந்துருக்கீங்க போலுதான். எத்தனை கவர்மெண்ட் சர்வெண்ட் இங்கே இருக்கீங்க? கடவுளே சோத்திரம். ஆண்டி தான் பாவம், அவங்களும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் நான் இப்படி கேட்கும் போதெல்லாம் 5 வருஷமா அவங்க தான் கை தூக்குறாங்க. ஹல்லேலூயா. ஐயா இருக்கேன். வெரி குட், காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம். மாதம் வாரம் வந்துடுங்க, அப்போ தான் ஆசீர்வாதமாக இருக்கும். கையில் ஒரு கவர் கொடுங்கம்மா அவருக்கு. சரி, நெகேமியா அரண்மனையில் ராஜாவுக்கு மிக நெருக்கமான இடத்துல ஒரு வேலை அவருக்கு கிடைச்சது. ஆமென். he was a cup bearer. அப்படின்னா என்ன? திராட்சை ரசத்தை எடுத்துட்டு வந்து ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அந்த வேலை என்ன வேலை? ராஜா கிட்ட வந்து திராட்சை ரசத்தை என்ன பண்ணணும்? ஆமா, அவருடைய பானங்களை கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அது நல்லா இருக்கா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுல ஏதாவது பாய்சன் இருக்கா அப்படின்னு இவர் என்ன பண்ண, முதல்ல ஃபுல்லா வண்டியா கொடுக்க, லைட்டா குடிக்கணும். சரியா? குடிச்சு இவர் ஓகே நல்லா இருக்கு, இதுல எந்த பாய்சனும் இல்லை அப்படின்னா தான் இவர்கிட்ட கொண்டு வருவாங்க. ஆமென். அப்பனா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இடத்துல அவர் வேலை செய்யறாரு. ஆமென். ஒரு ரிஸ்கான வேலையை அவர் செய்யறாரு. ஹல்லேலூயா. ஒரு கப் பேரர் அப்படின்னு சொல்லும் போது தினமும் ராஜாவுடைய முகத்தை அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு வேலை. ஆமென். அடிக்கடி அந்த முகத்தை பார்த்தா ஒரு இணைப்பு வரும். ஆமென். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமே. நல்ல சம்பளம், ராஜாவை அடிக்கடி பார்க்கறாரு, ராஜாவும் இவர் முகத்தை அடிக்கடி பார்க்கறாரு. அரண்மனை சம்பளம், ஆசீர்வாதமான ஒரு இடம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படி ஒரு இடத்துல இந்த மனிதனை கர்த்தர் வேலைக்காக வைத்திருந்தார். ஆமென். யாரெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கிறீங்க, நல்ல வேலையில இருக்கிறீங்க, நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த உயர்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கம்பெனியில் மிக உயர்ந்த ஒரு அதிகாரிக்கு அருகிலே, ஆமென், ஒரு ஹை பொசிஷன்ல கர்த்தர் உங்களை வச்சிருக்காருன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்தியிருப்பதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். ஒருவேளை சில பேர் இங்கே அரசியல்வாதிகள் இருப்பீங்க இல்லையா? நான் டைரக்டாக சிஎம்மோட பேசுவேன், நான் டைரக்டாக நான் கலெக்டரோட பேசுவேன் அப்படின்னு யாராவது சில பேர் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் இருப்பீங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த செல்வாக்குக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காய்கறிக்காரங்கிட்ட தான் செல்வாக்கு இருக்கு, மீன் விற்கிற அம்மா கிட்ட தான் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. அது கூட இல்லையா? சரி. ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, தேவன் நம்மை ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். எந்த உயர்வான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரோ, ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா நாம ஏதோ ஒரு காலத்துல கர்த்தருக்காக பயன்படுவதற்காக தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு உயர்த்தப்படும் பொழுது யார் மறந்துடுறாங்கன்னா, ஆண்டவரை மறந்துடுறாங்க.
உயரமே இல்லாமல் தாழ்வில் இருக்கும்போது எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் வந்துருவாங்க. ஆமென். எல்லா ஜெபத்துக்கும் வந்துருவாங்க. பாஸ்டர் இடத்துல வந்து பர்டனை ஷேர் பண்ணுவாங்க. ஐயா வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு, ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. நான் 2 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு அமேசானில் வேலை வேணும், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. அமேசானில் வேலை கிடைச்சது 50,000க்கு சம்பளம். ஆமென். ஆளு சபையை விட்டு காலி. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தை விட்டு காலி. ஆமென். 50,000 சம்பளம்னா புருஷங்களும் கண்ணுக்கு தெரியல. என்கிட்ட எனக்கு என்ன இருக்கு, அமேசானில் வேலை இருக்கு, எனக்கு 50,000 சம்பளம் இருக்கு, நீ என்னடா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறது? ஹல்லேலூயா. என் சொந்த காலில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் அந்த கால் வீக் ஆகும் தெரியும்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த கால் பலவீனமாகும் தெரியுமா தெரியாதா? ஆமென். சரி, இதெல்லாம் போட்டோம். ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வருகிற வரை ஆண்டவரை தெரியுது, ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன தெரியல, ஆண்டவர் தெரியல. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நெகேமியோட வாழ்க்கையில கர்த்தர் அவனை உயர்த்தின பிறகும் அவன் கர்த்தருடைய காரியங்களின் மேல் கவனம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, கர்த்தர் ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தரை தேடினீங்க, ஆனா அதை விட நீங்க டபுள் பங்கா எப்ப தேடணும் தெரியுமா? கர்த்தர் உங்களை உயர்த்தின பிறகு தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களை இன்னும் உயரத்தில் வைப்பாரு. தாவீது ஆடு மேய்க்கும் போதும் பாடினாரு, அரசனான பிறகும் அதிகமா பாடினாரு. அதனால தான் சங்கீத புஸ்தகம் நிறைய இருக்கு. நமக்கு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நிறைய பாட்டு வரும், ஆசீர்வதிச்ச பிறகு என்ன பாட்டு வரும்? பாஸ்டர் நோ டைம் நோ டைம், ஐ எம் பிஸி ஐ எம் பிஸி ஐ எம் பிஸி. ஆமென். 30 நாள்ல 2 நாள் கூட்டம் வைக்கிறோம், பல பேர் வரல, அதில் ஆண்கள்ல முக்கால்வாசி பேர் வரல. ஒரு வார்த்தை நம்ம இன்னைக்கு கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் என் வேலை அப்படி. ஹல்லேலூயா. அப்படிதானே சொல்லுவீங்க, எனக்கு வேலை அப்படி. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வேலை எங்கிருந்து வந்தது? இந்த வேலையில உங்களை வச்சது யாரு? இந்த வேலைக்கு காரணம் என்ன? இந்த வேலையில உங்களை உயர்த்தினதுக்கு யார் காரணம்? சத்தமா சொல்லுங்களேன். இல்லையா எங்க ஊர் எம்எல்ஏ தான் காரணம், அப்படியா? இந்த சிபாரிசு தான் காரணம்? ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு வாங்குற 500 ரூபா சம்பளத்துக்கே நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியல, எப்படி 5,000க்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு? ஒரு நாள் ஒரு பெர்மிஷனே நம்மளால போட முடியல, எப்படி அடுத்த நிலைமை கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்? ஆமென் சொல்லுங்களேன். ஐயா நான் சொல்றது புரியுதா? சாக்ரிஃபைஸ். ஆனா பாடும்போது சொல்லுவோம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். பாடும்போது பார்த்தீங்கன்னா 2 பங்கு தண்ணி வேற ஓடும், அது என்ன தண்ணினே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓடி ஓடி எங்க ஓடுற? வாயில தான் ஓடுற. உழைத்திடுவேன், எல்லாம் பாட்டில் தான். கிறிஸ்தவங்க எங்க பொய் சொல்றாங்கன்னா பாட்டில் தான் பொய் சொல்றாங்க. கையை உயர்த்தி வாயை திறந்து பாடுனா அந்த தியாகம், அந்த அன்பு எல்லாம் இந்த உலகத்தில் சொல்றாங்க பார்த்தீங்களா, வாயில வடை சொல்றான்ற மாதிரி. சர்ச்சில் வந்து ஐயா இப்படிதானே, ஆனா செயல்ல பார்த்தா ஒரு 2 hours பர்மிஷன் போட்டு ஓடி வந்து, ஐயோ எங்க சபையில் இன்னைக்கு ஒரு நற்செய்தி கூட்டம், நான் வந்து உட்காந்து என் சபையோடு நின்று கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பர்மிஷன் போடுறது கூட நமக்கு முடியல. மேனேஜர் சொல்றது மட்டும் நம்ம சொல்றோம், அதெல்லாம் தரமாட்டாரியா? மேனேஜர்கிட்ட கேட்டிருக்க கூட மாட்டாரு, ஓனர்கிட்ட கேட்டிருக்க கூட மாட்டாரு. ஆனா அவரே சொல்றாரு, ஐயா எங்க வேலையில் அதெல்லாம் நோ சான்ஸ்யா, என் வேலையை இப்படி தான் ஐயா புடுங்கிடுவாரு. ஹல்லேலூயா. நீங்களாம் உங்களை கோடீஸ்வரனா ஆக்கணும்னா நீங்களாம் சொல்றீங்க, பாஸ்டர் மாசம் ரூபாய் 25,000 நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். இப்படியே ஓடினா 25ல் தான் ஓடுவீங்க. 50, 75, 1 லட்சம். ஹல்லேலூயா. 98லேயே 2.5 லட்சம் சம்பளத்தை விட்டு வந்தாருன்னா ஹல்லேலூயா.
நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா, உங்களை கர்த்தர் அரண்மனையில் வச்சாலும் நீங்கள் ஆண்டவரை நினைக்கிற மனுஷனாக இருக்கணும். இன்னைக்கு அரண்மனையில் வச்சிடாருன்னா அரண்மனையே கட்டின்னு அழுவுறது. ஆமேன். ஐயோ, நான் இருந்தால் தான், நான் திராட்சரசம் எடுத்து கொடுத்தாதாயா ராஜா குடிப்பாரு. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை 100 மடங்காக கர்த்தர் தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. கட்டினா இவ்வளோதாயா கட்டுவோம். 10 வருஷம் லவ் பண்ணிட்டேயா, 10 வருஷம் லவ் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணியாமா, அப்போல்லாம் நான் ரசிக்கப்படல. யாரு 5 வருஷத்துல கேப்பில் தான் நான் சபைக்குள்ளே வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா அந்த 10 வருஷ காதல் என்ன பண்ணும்? சமாதி ஆக்கிரணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மாத்துவாரையா. 21 நாள் முழங்கால நிக்கிறேயா. அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? நேற்று ஒரு சிஸ்டர் கிட்ட சொன்னேம்மா, ஃபேன் மாட்டணும், பையன் அனுப்பிச்சு விடுன்னு. ஐயா, என்னையா என் பையன் இப்போதான் சென்ட் மேரி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கனாயா, இப்போதான் சாப்பிட்டான்ல, ஃபேன் மாட்ட அனுப்பு. ஆமே. என் பையன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நான் சொன்னேன், கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு, சாப்பிடவும் செஞ்சாச்சு. இப்போ பையன் என்ன பண்றானா, இந்த வயசுல ஃபேன் மாட்டலனா, நான் சொன்ன நாளைக்கு எக்ஸாம்னா கூட நான் இன்னைக்கு கூட படிக்காம சர்ச்சை வேலையை செஞ்சுதான் நாங்கள் ஊழியக்காரனா ஆயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். படிப்பாது படிப்பு, எக்ஸாம் கத்த தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்படின்னு தான் நான் வளர்ந்தேன். ஹல்லேலூயா. அப்படிதான் என் வைராக்கியம். ஆமென். இப்படி சொன்ன பிறகுதான் பையன் சைக்கிள் எடுத்துட்டு வரான் சர்ச்சுக்கு. நான் சொன்னேன், டேய் வரும்போது ஒரு டெஸ்டர் வாங்கிட்டு வாடான்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக நம்ம பயன்படுறது இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் உங்க வாழ்க்கையில கர்த்தரை முன்னுக்கு வைங்க, தியாகம் பண்ணுங்க, ஆண்டவருக்காக இழப்ப சந்திங்க. ஆண்டவர் சொன்னாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்ளுவான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய மிஸ்மேட்ச் ஆகுதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் மாற மாற நடக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? 10 வருஷம் என்ன பண்ணிட்டேன். ஆமென். எத்தனை பொண்ணு தியாகம் பண்ண? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பொண்ணு தப்பு? சரி, ஐயா தேவ சித்தம் இல்லாததுனால விட்டையான்னு எத்தனை தம்பிமாருங்க சொல்ல முடியும்? ஐயா பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போன ஆண்டவர் சொல்லிட்டார் வேணாம். ரைட், நான் விட்டையான்னு சொன்னா உனக்கு நல்ல மனைவியை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அதே மாதிரி சகோதரிகளுக்கும் சொல்றேன், ஐயா நான் இல்லைன்னா அவன் உயிர் இருக்கவே மாட்டான், நீ விட்டு பாரு, அவன் எவ்வளவு நாள் இருக்கிறான்னு தெரியும் பாரு. விட்டாதான் தெரியும். நம்ம சொல்லுவோம், ஐயா நான் இல்லைன்னா அவன் செத்துருவாயா, தூக்க மாட்டிப்பாயா, பாய்சன் அடிச்சிருவாயா. நீ விட்டு பாரு, பைக்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல வேற ஆள் இருக்கும், ரிசர்வ்ல தான் இருக்கு. ஹல்லேலூயா. விட்டு பார்க்கறது இல்ல. ஐசக் சொன்னதுல எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. 60 days ட்ரை பண்ண, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு. நீ விட்டு தான் பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டு தான் பாரு. ஆமென். லைஃப்ல சாக்ரிஃபைஸ் கடவுளுக்காக செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுக்க சொல்லல. ஆண்டவர் உன்னை போட்டு கீழே மண்ணில் சோற போட்டு சாப்பிட சொல்லல. ஆண்டவர் உன் விருப்பங்களை அவருடைய பலிபீடத்தில் வைக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ வைக்கிறியான்னு பார்க்கிறாரு. உனக்கு பிரியமான, நீ விரும்புகிற உன் ஏக சுதனும் உன் சேஷ்ட புத்திரனும் உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்க நீ பலிபீடத்தில் வெயினாரு. நான் யோசிச்சேன், உன் பையனை பலிபீடத்தில் வெயிப்பான்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை போதும். ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உன் ஏக புத்திரன் உன் நேசகுமாரன். ஆமென். 3 வார்த்தை வரும் அதுல. அப்ப அவ்வளவு நேசிச்சிருப்பார் அந்த பையனை. அந்த பையனை எங்க வைக்கணும்னு சொல்றாரு? பலிபீடத்தில் வை. இன்னைக்கு எத்தனை எந்த காரியங்களாம் நேசிக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க பலிபீடத்தில் வைங்க.
சில பேர் பணத்தை நேசிப்பீங்க, சில பேர் பதவியை நேசிப்பீங்க, சில பேர் பிள்ளைகளை நேசிப்பீங்க, சில பேர் வீட்டை நேசிப்பீங்க. நீங்கள் நேசிக்கிறதெல்லாம் பலிபீடத்தில் வந்துட்டுன்னா ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார். அவருக்கு எதுக்கு உன் காரு, அவருக்கு எதுக்கு உன் பணம்? ஆண்டவர் பார்க்குறாரு, நீ செய்றியா, நாம செய்கிறோமான்னு தான் கர்த்தர் பார்க்குறாரு. அந்த ஆல்டரில் கொண்டு வாங்க, ஆல்டரில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா ஈசாக்க திரும்ப உயிரோட கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம். நம்ம லைஃப்பை தேவனு விரும்புகிற மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறோம் இல்லை, அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நோபடி. எல்லாம் பிச்சைக்கார வாழ்க்கை தானா? நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? ஒரு சிஎம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம், ஒரு பிஎம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வச்ச இடமே ஒரு உயரமான இடம் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செய்யற வேலையே ஒரு அரண்மனை வேலை தான். ஆமென் சொல்லுங்களேன். வரமாட்டீங்கதே. ஹல்லேலூயா. என்னம்மா, எங்க அப்பா எங்க வீட்டை அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கிறாரு. வந்தவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை வாசல்னு, எத்தனை ஜன்னல். ஆமே, அடிக்கடி சொல்வேன், நம்ம வீட்டை நம்ம அரண்மனை மாதிரி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நயா தம் தூண்டு வீடியா, நம்ம பாஷையில், நம்ம லாங்குவேஜில், நம்ம ஸ்லாங்கில் நயா தம் தூண்டியா. கர்த்தர் உங்களை ஒரு உயரத்தில் தான் வச்சிருக்கிறாரு. நீங்கள் படித்த படிப்புக்கு இது போதும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை உயரத்தில் தான் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ தெரியுமா? நம்மளை விட கீழே இருக்கவங்களை பார்த்தா தெரியும் நம்மளை கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென். இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? ஆமென். உங்களை உயரத்தில் வச்சிருக்கிறாரா இல்லையா? இந்த வருமானம் கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை வச்ச ஆசீர்வாதமான இடத்துல நீங்கள் ஆண்டவரை நினைக்க ஆரம்பிங்க. பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பின் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் எல்லாம் சொல்லுங்க. என்ன விசாரிச்சேன்? சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு விசாரிக்கல. என்ன விசாரித்தேன்? யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஜனங்க எப்படி இருக்காங்க, நம்முடைய பட்டணம் எப்படி இருக்கு. அப்போ அரண்மனையில் இருந்தாலும் அவர் என்ன விசாரிக்கிறாருன்னா, தன் சொந்த ஜனங்களுடைய நிலைமையை விசாரிக்கிறாரு, தன் சொந்த பட்டணத்தை விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவுக்குள்ள இருந்த பாரம் என்ன? கர்த்தர் என்ன உயரத்தில் வச்சிருக்கிறார், நல்லதுதான். ஆனால் அவருடைய இருதயத்தின் பாரம் என்னவென்றால், தன் சொந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த பட்டணம் எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் யார்கிட்ட கேட்கிறாரு? என் சகோதரில் ஒருவனாகிய, சொல்லுங்க, அடுத்த குழந்தை பிறந்தா இந்த பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்ன பேரு? சத்தமா சொல்லுங்கயா, ஆண்கள் சொல்லுங்க. ஆண் தான் கேக்குது எனக்கு. அனானி. இந்த அனானி யார்? 7ஆம் அதிகாரம், நெகேமியா 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் என் சகோதரனாகிய அனானியையும், ரைட் போதும். இந்த அனானி யாருன்னா, அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அனானியர்கள் சபைகளுக்கு தேவை. ஆமென். அவன் தேவனுக்கு பயந்தவன், எல்லாரை விட ரொம்ப உண்மையுள்ள ஒரு மனிதன். சரியா? இந்த நெகேமியா அரண்மனை வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த அனானி கிட்ட கேட்கிறாரு, எப்படி நம்ம ஜனங்க இருக்கிறாங்க, எப்படி நம்முடைய பட்டணம் இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பாரம், கர்த்தருடைய ஜனங்களை குறித்து, கர்த்தருடைய சபையை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். வராதே? இன்னைக்கு ஜனங்களுடைய பாரம்னா, ஐயோ என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமே, என் குடும்பம் கட்டப்படணுமே, எனக்கு வேலை இல்லையே, நான் வியாதியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இந்த பாரம். ஆமென். ஒரு அம்மா வந்து சொன்னிச்சான், ஐயா ரொம்ப கவலையோடு வந்தேன், சொல்ல முடியாத பாரம், உங்ககிட்ட பேசின பிறகு என் பாரமெல்லாம் போயிருச்சியா, என் பாரமெல்லாம். பாஸ்டர் சொன்னாராம், அது அம்மா சொன்னிச்சான், அது எங்கே போச்சுனே எனக்கு தெரியல. பாஸ்டர் சொன்னார், அது எங்கேயும் போல, இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் நீ சொன்ன கதை, அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ என் மேலே வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு ஊழியன் ஜனங்களுடைய பாரத்தை சுமக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாரம் என்ன? பக்கத்தில் உங்களை பார்த்து என்ன ஒரு கவலை, பாரம்னா உங்களுக்கு புரியாதுல்ல. பாரம்னா நம்ம இருதயத்தை அழுத்துக்கிற ஒரு காரியம். சரி, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. 1 நிமிஷம் உங்களுக்கு பேச டைம் தரேன், கேளுங்க. ஆண்கள் கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. என்ன கவலையோட வந்து நீங்க பாரம் என்ன? பின்னாடி பேசுங்கம்மா, ஐயா பேசுங்க. உன் பாரம் என்ன? ரைட், போதும். சொல்லிட்டாங்களா? சரி. யாராவது ஒருத்தர், நான் ஜெபிக்கல அதான் எனக்கு பாரம், இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேன் அதான் பாரம், போன வாரம் ஃபுல்லாக பைபிள் வாசிக்கல அதான் பாரம், ஐயோ சர்ச்சுக்கு கொடுக்கல அதான் பாரம், ஆமேன், ஐயோ நம்ம சபை இன்னும் வளரல அதான் பாரம், ஆமேன், போன மீட்டிங் வரல அதான் பாரம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கை வைத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க யாரும் சொல்லிட மாட்டாங்க. கடன் பாரம், மனைவி பாரம், புருஷன் பாரம், பிள்ளை புருஷன் குடிக்கிறாருன்ற பாரம், பிள்ளை படிக்கலேன்ற பாரம், இன்னும் ஃபீஸ் கட்டலேன்ற பாரம், பிஸ்னஸ் இன்னும் ஓகோன்னு ஓடலேன்ற பாரம், ஆமேன், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான்ன்ற பாரம், ஆமேன், காரு லோன் கட்டலேன்ற பாரம், ஆமேன். இத்தனை பாரம் தானே. நான் சொல்றேன், நீங்க சுமக்க வேண்டிய பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா உங்க பாரத்தை கர்த்தர் சுமப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வீட்டை நீங்க கட்டினீங்கன்னா அவர் உங்க வீட்டை கட்டுவார். தாவீதுக்கு கர்த்தர் தான் சொன்னாரு, நீ என் வீட்டை கட்டினபடினாலே, என் வீட்டை குறித்து நீ பாரப்பட்டபடினாலே, ஐயோ நான் அரண்மனையில் இருக்கிறேன், நான் என்ன மரம், அது கேதுரு மரம் நிறைந்த அந்த வீட்டில் நான் வாசம் பண்றேன், ஆனா ஆண்டவருடைய பெட்டி எங்க இருக்குன்னா ஸ்கிரீன்ஸ் நடுவில் இருக்கு, திரைச்சீலைகள் நடுவில் இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நீ நினைச்சதுனால நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். எத்தனை பேர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் உங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குவீங்க, பரலோகம் உங்களுக்கு லோன் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வீட்டை குறித்து ஒரு பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா, தம் தூண்டு வீட்டு மேல இருந்து நீங்க பரலோகத்திலிருந்து உங்க இடத்த பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆண்டவருக்கு ஒரு சும்மா கடுகளவு மாதிரி தான் நம்ம இடம் தெரியும். ஆண்டவர் அதுல ஒரு இடத்த உனக்கு கொடுக்க மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டி மைனர், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பாரம் எனக்கு வரட்டும். எப்படி கர்த்தருடைய வீட்டை குறித்து பாரம்னா, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக பாரப்படுங்க, சபையின் வளர்ச்சிக்காக பாரப்படுங்க, சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கும் போது உங்க பாரத்தை கர்த்தர் சுமப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? ஆமென். பிள்ளைக்கு கல்யாணம் நமக்கு ஒரு பாரம் வருது, 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஆமென். இல்ல எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னைக்காவது சபைக்காக நான் தனியா இருந்தேனா, எங்க பாஸ்டருக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்தேனா, நான் சொன்னாதான் முட்டி தேயணும் முழங்கால் தேயணும் அப்படின்னு சொன்னாதான் நீங்க பாரப்படுவீங்க. ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வீட்டை குறித்து இருந்து பாரப்படுவேன். ஆமென். கர்த்தருடைய வீட்டை குறித்த பாரம் எனக்குள்ள வரட்டும். நெகேமியாவுக்கு அந்த பாரம் இருந்தது. கர்த்தர்
அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நல்லா கவனிங்க. நீங்க நார்மலா லைஃப்ல போயிட்டு இருக்கும்போது எது உங்களுடைய இருதயத்தை ரொம்ப அழுத்துதோ அதில் தான் கர்த்தர் உங்களை பாரப்படுத்துறாரு நீங்க நினைச்சுக்கணும். புரியுதா? நீங்க நார்மலா ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றீங்க, வரீங்க, சர்ச்சுக்கு போறீங்க. ஆனா எது உங்க இருதயத்துக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்குதோ அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாரம். ஆமென். சபைக்கு வந்துட்டு போறீங்க, ஆனா சபையில ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தாருன்னா, அழுத்தத்தை கொடுத்தாருன்னா அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாரம். ஆமென். எல்லாருக்கும் எல்லா பாரத்தையும் கர்த்தர் தர்றதில்லை. புரியுதா? இன்னைக்கு எது உங்களுடைய ஹார்ட்டை தொட்டுதோ பாருங்க. இங்க நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. பாருங்க, அந்த வார்த்தையை கேட்கும் போது உள்ள இருக்கிற பாரம் ஆக்டிவேட் ஆயிருது. ஆமென். சில பேருக்கு ஆண்கள் மேலதான் பாரம், சில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் மேலதான் பாரம், சில பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல பாரம், யூத் மேல பாரம், சில பேருக்கு பாஸ்டர் மேலதான் ரொம்ப பாரம். ஆமென். சில பேருக்கு இப்படி எது உங்களை உட்கார்ந்து உங்களை அழ வைக்குதோ அதுதான் உங்க இருதயத்துல கர்த்தர் கொடுத்த பாரம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். குடும்ப பாரம் நம்ம சுமக்கிறோம், ஓகே, அது பக்கம். ஆனா கர்த்தருடைய பாரம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. ஆமென். சில பேர் பரிசுத்தத்தை குறித்த பாரம் இருக்கும். ஆமென். சில பேருக்கு ஜெபத்தை குறித்த பாரம் இருக்கும். நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற பாரத்தை நீங்க புரிந்து கொண்டு அதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்களே ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நீங்க செய்து முடிப்பீங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஆமென். இப்போ 55 உயிர் கள்ளக்குறிச்சியில போச்சு. சில பேர் இந்த செய்தி நமக்குள்ள, சில பேருக்கு அது செய்தியா போயிடும், சில பேருக்கு அது பாரமா மாறும். ஆமென். எங்கோ ஒரு பெண் கஷ்டப்படுகிறாள், பலாத்காரம் பண்ணப்படுகிறாள், அது ஒரு செய்தியா நியூஸா நம்ம கிட்ட வரும். ஆனா அது நம்முடைய இருதயத்துல ஒரு பாரத்தை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு அந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமென். இங்க வாசிக்கிறோம், இந்த செய்தியை நான் கேட்ட பொழுது, இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது நான் அழுது துக்கத்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பாரங்கள் எல்லாம் ஜெபமாக மாறட்டும். எல்லாம் சொல்லுங்க, என் பாரம் எல்லாம் ஜெபமாக மாறட்டும். ஹல்லேலூயா. எத்தனை செய்தி நீங்க கேட்கிறீங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை பாரப்படுத்துகிறார். இந்த சபையில கர்த்தர் ஒரு பாரத்தை ஒவ்வொருக்குள்ள வைக்கிறாரு. உலக பாரம் அல்ல, அது அவர் பார்த்துப்பாரு. ஆனா கர்த்தர் கொடுக்கிற பாரத்தை இன்றைக்கு நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வேலூர் எல்லாருக்கும் தெரியும் இல்ல? அது எங்கிருந்து ஆரம்பித்தது இல்ல? அந்த வேலூர்ல ஒரு மிஷனரி வந்து கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக யூஎஸ்ஏலேருந்து அமெரிக்காலேருந்து அவங்க மக வந்திருந்தாங்க. அவள் தன் தகப்பனோடு தங்கி இருக்கும் போது திடீரென்று கதவு தட்டப்படுகிறது. ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்றான், டாக்டர் இருக்கிறாங்களா? அவர் சொன்னா, இருக்கிறாரு, எங்க அப்பா இருக்கிறாரு. இல்ல பெண் டாக்டர் இருக்கிறாங்களா? லேடி டாக்டர் இருக்கிறாங்களா? இல்ல. என்ன கேட்குறாங்க? இல்லை, என் மனைவி பிரசவத்துல துடிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு உதவி செய்யணும், மருத்துவம் பார்க்கணும். இந்த அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். ஆனா அவங்க சொல்றாங்க, ஐயோ, ஆண்கள் வந்து பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க நாங்கள் விடுறதில்ல, யாராவது பெண் மருத்துவர் இருந்தால் அனுப்புங்க. சொல்றா, இல்லை எங்க அப்பா அனுப்புவார், நல்லா பார்ப்பாரு. இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கதவை சாத்திட்டு போனோம். அடுத்த நிமிஷம் ஒரு சில மணி நேரத்தில் இன்னொருவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி என் மகளுக்கு பிரசவம், டாக்டர் இருக்காரா? இருக்காரு. எங்க அப்பா இருக்காரு. அப்பா இல்லை, யாராவது லேடி டாக்டர் இருக்காங்களா? இல்லை, போயிட்டாரு. அடுத்த ஒரு நபர் வருகிறார், இதே தான் சொல்றாரு. 3 பேர் அன்னைக்கு ஒரே நாளில் கதவை தட்டினாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு பெண் மருத்துவர் இருக்கிறாங்களா? அடுத்த நாள் காலையில் 3 போனோம், அந்த ஸ்ட்ரீட் வழியாக போகுது. ராத்திரி யாரெல்லாம் கதவை தட்டினாங்களோ அவங்க எல்லாருடைய
பிள்ளையோ அல்லது மனைவியோ பிரசவத்தில் செத்து போறாங்க. அந்த 3 மரணங்களை ஐடா ஸ்காட்டர் பார்க்குறாங்க. அவன் நினைத்தால், ஐயோ இந்த ஜனங்கள் ஒரு பெண் டாக்டர் இல்லாததுனால இத்தனை பேர் செத்துட்டாங்களே, ஒரு நாளைக்கு இத்தனை பேரா, நான் போய் கண்டிப்பாக போய் நான் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு திரும்ப இதே கிராமத்திற்கு வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் அந்த பாரத்தின் விளைவாக அவள் போய் படித்து வேலூருக்கு வந்து ஒரு மருத்துவ மனையை சிறிதாக ஆரம்பித்து ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பித்து இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜாக ஒரு மிக பெரிய ஒரு ஸ்தாபனமாக உயர்ந்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. It start with a burden, a small burden. 3 பேர் ஒரு சாவா போயிருக்கலாம், ஐயோ உச்சி கொட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த தரிசனம் அந்த பாரத்தை தன் இருதயத்திலே சுமந்து கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை செயலாக்கும் போது ஒரு பெரிய இயக்கம் உருவாகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் YMCA, யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். லண்டன்ல உலக போர் முடிந்த பிறகு வாலிபர்கள் இளைஞர்கள் வேலை தேடி வேலை இல்லாமல் வாய்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஜார்ஜ் மில்லர் என்கிறவர் இந்த இளைஞர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு 12 இளைஞர்கள் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு மொத்தம் 12 யங் மென்ஸ் 12 பேர் லண்டனில் ஒரு சின்ன குழுவை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு YMCA இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கு. ஒரு சின்ன பாரம், ஐயோ இப்படி கஷ்டப்படுற வாலிபர்களுக்கு உதவி செய்யணும். அந்த பாரத்தை தன் இருதயத்தில் வைத்த பிறகு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த பாரத்தை யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்களோ ஆண்டவர் பெரிய இயக்கமாக தேவன் மாற்றி இருக்கிறார். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் a small burden. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன பாரத்தை ஜெபமாக மாற்றி அதை செயலாக்குவீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் லைஃப்ல ஊழியத்தில் கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பட்டணங்களை குறித்து, தேசங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து இன்றைக்கு தேவன் உங்கள் இருதயத்தில் வைக்கிற பாரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் தன் 40 மாணவர்களோடு லண்டனுக்கு போறாரு. ஜான் வெஸ்லி வீட்டை சுற்றி காட்டுகிறார். சுற்றி காட்டும் பொழுது அந்த பெட்ரூம்க்கு வரும்போது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கார்பெட்டில் 2 பள்ளங்கள் கார்பெட் குழி விழுந்து போய் இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஜான் வெஸ்லி தேசத்தின் எழுப்புதலுக்காக இந்த இடத்துல தான் முழங்கால் படிட்டு பல மணி நேரம் ஜெபித்த இடம். எல்லாருக்கும் சுற்றி காட்டு பஸ்ல ஏறுறாங்க, ஒரே ஒருத்தர் மிஸ்ஸிங். திரும்ப அந்த பெட்ரூம் போய் பார்க்குறாரு ப்ரொஃபஸர். ஒரு மாணவர் உட்காந்து அதே இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் போய் என்ன ஜெபம் பண்றாருன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, டூ இட் அகைன் லார்ட், டூ இட் அகைன் லார்ட். திரும்பவும் அதை செய்யும் ஆண்டவரே. இன்னும் முற்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, டூ இட் அகைன் லார்ட் த்ரூ மீ. என்னை கொண்டு திரும்பவும் ஜான் வெஸ்லி போல ஒரு எழுப்புதலை என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மனிதன் தான் பில்லி கிரஹாம். அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாராய் ஒரு சுவிசேஷகராய் மாறினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பாரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நெகேமியாவை போல கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் எத்தனையோ காரியங்களை பாரப்படுத்துகிறார். ஆனால் நாம் அந்த பாரத்தை நாம் விட்டு விடுகிறோம். நெகேமியாவை போல அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் கொண்டு வருவீர்களே என்றால் ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் திறப்பாரு, ஜனங்களை கர்த்தர் தருவாரு. கர்த்தர் இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அரண்மனையில் வைத்திருக்கிறார். அரண்மனையில் இருக்கிற உங்களுக்கு அந்த செய்தியை கர்த்தர் உங்கள் காதுகளை விழ செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அவன்கிட்ட சொல்லுங்கப்பா, உலக பாரத்தை சுமந்து நான் இளைத்து போனேன், உங்க பாரமே என் பாரமாக மாறட்டும். 140 கோடி இந்திய ஜனங்களுக்கு யார் இயேசுவை சொல்லுவார்கள்? என் பட்டணத்தில் வாழுகிற மக்களுக்கு யார் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவார்கள்? ஆண்டவரே, என் குடும்பத்தாருக்கு யார் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவார்கள்? ஆண்டவரே, அழிந்து போகிற குடியிலே அழிந்து போகிற ஏராளமான மக்களுக்கு யார் நிற்பார்கள்?
உலக மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்கள், அரசியல்வாதிகள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் திருச்சபை பரலோகத்தை நோக்கி நீங்களும் நானும் பாரப்படுவோமாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நம்மை குறித்தே நாம் பாரப்பட்டு வாழ்க்கை நாட்கள் முடிகிறது. ஆனால் தேவனுக்காக நாம் பாரப்படும் பொழுது அது ஒரு சரித்திரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவுக்கு கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தது போல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு பாரத்தை வைக்கிறார். ஜனங்கள் நிந்தை அனுபவிக்கிறார்கள். இனி என் ஜனங்கள் நிந்தை அனுபவிக்க கூடாது. என் ஜனங்களுடைய பட்டணம் வாழுகிற இடம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அது கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரம் நெகேமியாவுக்குள்ளே கர்த்தர் கொடுத்தது போல. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய காரியத்தை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் இந்த காலவெளியில சபையிலே கர்த்தர் வைப்பாராக. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டை குறித்து, தேவனுடைய காரியத்தை குறித்து நீங்கள் பாரப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார், உங்களுடைய வேலையை கர்த்தர் உயர்த்துவார். ஓ ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஜெபமாக மாறுங்க. கடந்த 6 மாதங்களிலே எது உங்கள் இருதயத்தை ஆழமாய் அழுத்துகிறது? கடந்த 6 மாதங்களிலே எந்த காரியம் திரும்ப திரும்ப உங்க சிந்தைக்குள்ளே வருகிறது? தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே யூஸ் மீ லார்ட், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, இந்த கால வேளையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை சேர்ல உட்கார்ந்து எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஊக்கமாக ஒரே ஒரு நிமிடம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு பட்டணத்தை குறித்து உங்களுக்கு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். வாட்ஸ் யுவர் பர்டன்? உங்க இருதயத்தை அழுத்துகிற காரியம் என்ன? என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிரதர் சிஸ்டர், வாட்ஸ் யுவர் பர்டன்? ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. நெகேமியாக்கள் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நெகேமியாக்கள் எழுப்ப வேண்டும். உன்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஒரு மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். That's not an excuse. நீங்க எவ்வளவு பேர் இடத்துல வேலை செஞ்சாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு பெர்மிஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தாரு. தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவர் லீவ் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. லீவ் மட்டும் கொடுக்கல, தேவைகளை கொடுத்து அனுப்புனாரு. தேவைகளை மட்டும் கொடுத்து அனுப்பல, பாதுகாப்பை கொடுத்து அனுப்புனாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க செய்யற வேலை தேவனுடைய பாரத்தை சுமப்பதற்கு ஒரு எக்ஸ்கியூஸா எடுக்காதீங்க. God can open any heart. ஆண்டவரால எந்த இடத்திலும் இருதயத்தை திறக்க முடியும். ராஜாவின் இருதயத்தை திறப்பாரானால் கர்த்தர் உன் சூழ்நிலையை கர்த்தர் திறக்க மாட்டாரா? நீங்க எத்தனை முறை சூழ்நிலையை குறை சொல்றீங்க? எல்லாத்துக்கும் உங்க சூழ்நிலையை காட்டுறீங்க. சூழ்நிலை அல்ல, சூழ்நிலைகளை காலங்களை தேவன் மாற்றுகிறவர். உங்க வேலையை சூழ்நிலைகளை ஒரு காரணமா சொல்லாதீங்க. நெகேமியா நினைச்சிருந்தா, எனக்கு பாரம் இருக்கு, ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? ராஜா கிட்ட பேச முடியாது, எனக்கு ராஜா என்ன அனுப்ப மாட்டாருன்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு அவர் தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தார். இன்னைக்கு விசுவாசிகள் அழுது ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு. தேவ பிள்ளையை, உனக்காக நீ அழுதது போதும், உன் குடும்பத்திற்காக அழுதது போதும், உங்களுடைய சொந்த காரியங்களுக்காக அழுதது போதும். தேவனுடைய பாரத்தை சுமக. இன்னும் எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு நிமிடம் எல்லாம் அப்படியே ஆவியில ஜெபிக்க ஆரம்பிப்போமா ப்ளீஸ். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. God can use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு சாதாரண ஒரு ராஜாவின் பானபாத்திரக்காரன கர்த்தர் ஒரு பெரிய அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு, ஒரு தேசத்தின் மதில் சுவரை கட்டி எழுப்புவதற்கு, ஜனங்களுடைய நிந்தையை மாற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனால் தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Carry the burden of God. தேவனுடைய பாரத்தை சுமங்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அழைத்தவரே
ஊழியத்தே ஆதாரமே அழைத்தவரே ஆதாரமே அழைத்தவரே ஆதாரமே எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் ஓ உத்தம என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டின உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம சொல்லுங்க ஆண்டவரே என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டின உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவர் God is calling you right now. ஒரு மிகப்பெரிய தேவ திட்டத்திற்கு உங்களை அழைக்கிறார். ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே ஆதாரமே திரும்ப அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே கண்களை மூடி அழை கூட்டி உழுது கொண்டிருந்த ஒரு எலிசாவை தேவன் அழைத்தார். He was so busy in his field. அவன் சொந்த வயல்லாம் வேலையில பிஸியா இருந்தான். ஆனா கர்த்தர் அழைத்தார். ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லை, வருத்தத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பேதுருவை கர்த்தர் அழைத்தார். இந்த காலை ஆராதனையில அவருடைய சபையை கட்டுவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் வைக்கிறார். என்னை கொண்டு பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் என்னை குறித்து ஆண்டவரே பாரத்தோடு ஓடினது போதும், உங்க பாரத்தை நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு அழைப்பை கர்த்தர் இந்த காலவெளியில கொடுக்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ஒரு அர்ப்பணத்துக்குள்ள கர்த்தர் இந்த காலவெளியில கொண்டு வர விரும்புகிறார். ஏனோ தானோ என்று ஊழியம் அல்ல, ஒரு பாரத்தோடு ஊழியம் செய்யணும். ஒரு சிறுவர் ஊழியம் ஒரு பாரத்தோடு ஊழியம் செய்யணும். ஒரு சபையில ஏதோ ஒரு வேலைனா ஒரு பாரத்தோடு செய்யணும். ஓ கர்த்தர் இன்றைக்கு திரும்ப உங்க வாழ்க்கையை சரண்டர் பண்ண சொல்ல விரும்புகிறார். அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய வேலையை செய்ய வருகிறேன். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்னை எடுத்து பயன்படுத்தும். ஒரு நிமிஷம் நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ரிகா பாலாதரா பாலாதரா பாலா ஷதரா பாபா ரோதில பரமா ஷகதரா பலபரா பாபா அரதலதி அந்தரே அழைத்தவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க எல்லா சகோதரர்களும். அழைத்தவரே உலகத்தில் உங்களை வாழ வைத்து
பாதுகாத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. மோசே எல்லா பிள்ளைகளும் சாகும்போது மோசே உயிர் இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. தெய்வ பிள்ளையை நீ ஜீவனோடு இருப்பதற்கு கர்த்தர் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சதற்கு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் திறமையும் கொடுத்ததற்கு கர்த்தர் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். The purpose to serve him, the purpose to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க ஏதாவது ஒரு விதத்துல கட்டி எழுப்பணும். ஹalleluya. எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுந்து கட்டுவோம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எழுந்து கட்டுவோம் பாஸ்டர், எழுந்து கட்டுவோம் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஓ, அந்த திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஓ ஹalleluya. உங்க வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நான் கர்த்தருக்கு நான் பயன்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க பலவீனம் உங்களை விட்டு ஓடி போகும் இந்த கால வேளையில. ஓ ரகா ஷகதன மலதர பாபா. ஹalleluya. சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? மோசே மாதிரி எத்தனை பேர் ஆண்டவரே நான் திக்குவாய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஞாபகப்படுத்துறாரு. சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். ஆண்டவருக்காக தியாகமா எழுப்புங்க. சில காரியங்களை இழங்க ஆண்டவருக்காக. சில காரியங்களை ஆண்டவருக்காக இழங்க. இழந்து போன கர்த்தர் 100 மடங்கா தருவாரு. இழந்து போன கர்த்தர் 100 மடங்கா தருவாரு. இழந்து போன 100 மடங்கு தருவாரு. என் நாமத்து நிமித்த வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது நிலங்களையாவது வீடுகளையாவது விட்டவன் எவனோ ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு 100 மடங்கு இம்மையிலும் மறுமையிலும். நீ எதை இழந்த கர்த்தருக்காக? உங்களை பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்காக நீங்க என்ன இழந்தீங்க? உங்களுக்காக சிலுவையில் அவர் எல்லாத்தையும் இழந்தாரு. ஆண்டவருக்காக நீங்க என்ன இழந்தீங்க? ஹalleluya, ஹalleluya. ஒரு பலிபீடம் இன்னைக்கு வெறுமையா இருக்கு. உங்க ஈசாக்க பலிபீடத்துல வைங்க. உங்க ஈசாக்க பலிபீடத்துல வைங்க. உங்க ஈசாக்கு இன்னைக்கு பலிபீடத்துல வைங்க. ப்ரூவ் காட். நீங்க பலிபீடத்துல வைக்காத வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிகிறேன். அழைக்கும் போது அவருக்கு தெரியாத ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுவார்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எப்போ ஈசாக்க பலிபீடத்துல வச்சியோ அப்போ நான் சொல்றேன், நீ தேவனுக்கு பயந்தவன். ஓ ஹalleluya. இன்னைக்கு அன்னைக்குடைய பலிபீடங்கள் வெறுமையா இருக்கு. உங்க பலிபீடத்துல கர்த்தர் கேட்கிற காரியத்தை வைங்க. உங்க நேரத்தை வைங்க. உங்க பலத்தை வைங்க. உங்க ஈசாக்கு என்னவா இருக்குமோ அதை வைங்க. ஹalleluya. இந்த வாழ்நாள் கொஞ்சம் கர்த்தருக்காக ஓடி சாதிக்கணும். தேவனுக்காக ஓடி சாதிக்கணும். தேவனுக்காக பெரிய காரியங்களை நீங்க செய்யணும். தேவனுக்காக மகிமையான காரியங்கள் நீங்க செய்யணும். எஸ் ஹalleluya. அது ஒரு தனி மனிதனாய் அல்ல, நாம் இணைந்து அதை செய்ய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. அன்றைக்கு அரண்மனையில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருக்கலாம், எவ்வளோ பேருக்கு அந்த செய்தி வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நெகேமியாவுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்கிறேன், ஐடாஸ் கடருக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை அந்த அம்மா செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு எதில் ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறாரோ அதில் தரிசனமாக மாற்றி அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை